அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விளாகில் நிறையவே ரெசிபிஸ் நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் விளாகாக தான் இந்த விளாக் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நைட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இடியப்பம் ரெடி பண்ணிவிட்டு ஆட்டுக்கால் பாயா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். ஆனால் நான் எப்போவுமே லஞ்சுக்கு நான் மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டுக்கு அந்த மீன் குழம்பு இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து சப்பாத்தி இல்லைன்னா ரைஸ் பண்ணிவிட்டு அந்த டே நான் வந்து ஃபுல் பண்ணிடுவேன். பட் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து எனக்கு ஆட்டுக்கால் பாயா சாப்பிடணும், இடியப்பம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி லேடிஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்தாலுமே பட் அதை நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையவே அப்படியே தான் நம்ம நகர்த்திட்டு இருக்கோம். ஸோ நமக்காக ஒரு நாள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு பிடிச்சதை நான் சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு அந்த மீன் குழம்பை வச்சுட்டு ஸோ ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் ஆம்லேட் பண்ணி கூட எல்லாருமே சாப்பிட்டு இருக்கலாம். இருந்தாலுமே இது இன்றைக்கி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்காக இது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் அதை சமைக்கும்போது அது வந்து இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். என் மேலே எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் எனக்கு அதிகரிக்கும். ஸோ நம்மளோட செல்ஃப் லவ் அப்படின்றது நமக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பார்த்து பண்ணும்போது தான் நம்ம மேலேயே நமக்கு ஒரு அன்பு, ஒரு மதிப்பு, மரியாதை நமக்கு இன்னும் அதிகம் ஆகும். ஸோ நம்ம மேலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு மற்றவங்க கிட்ட இருந்து மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏன்னா நான் எப்போவுமே என்னுடைய வீடியோவில் நான் சொல்கிறது தான், நம்ம மற்றவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் என்னை இந்த மாதிரி மதிங்க, மரியாதை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயுமே நீங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்மளோட லைஃப் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாற வேண்டியது நாம தான். அண்ட் நம்ம மாறணும் அப்படின்னா எப்படி நம்ம மாறுறது? நம்மளுடைய எண்ணங்களை ஃபஸ்ட்டு மாற்றணும். நம்மளுடைய எண்ணங்களை ஒவ்வொரு எண்ணங்களையுமே பார்த்து ரொம்பவே நல்ல எண்ணங்களாக நம்ம நினைக்கும் போதும் யோசிக்கும் போதும் நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நமக்கு அமையும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது என்னோடய லைஃப் கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நார்மலாக சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஸோ இது வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருக்குது அப்படின்றதால நான் வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவு நான் மிளகு தூள் சேர்க்குறேன். இது வந்து ஆட்டுக்கால் சூப்புக்கு மிளகோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா நிறைய இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்க்குறேன். ஸோ இவ்வளோ தான், இது கூட வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாஸ் எல்லாமே வெங்காயம், தக்காளி கூட நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறமா நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சு ஆட்டுக்காலை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுத்து பழக்கணும். மோஸ்ட்லி லேடிஸ் வந்து இது கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் இதை பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கலை, ஏன்னா சின்ன குக்கர் அப்படின்றதால அது வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்துட்டு நான் தேவையான அளவு தண்ணி இன்னும் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு மூடிட்டேன். இது ஒரு 3 விசில் நல்லா அடித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்க்குறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டுக்கால் வந்து ரொம்ப நேரம் வேகணும். அதில் அந்த உருளைக்கிழங்கு இருந்த இடமே தெரியாமல் அது மறைஞ்சிரும். அதுக்காகத்தான் நான் உருளைக்கிழங்க ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நான் சேர்த்து மூடி வச்சுட்டேன். அண்ட் சைடில் வந்து தேங்காய் வறுத்துட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் வச்சுட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நான் டீட்டெயிலில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் அதோட ஈரப்பதம் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன்.
அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு வந்து குக்கரில் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும்போது நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம சூப் அப்படின்னாலே நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுவும் அந்த இடியப்பத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லை. அண்ட் அந்த எலும்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஆல்ரெடி நான் ஒரு 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour நான் வந்து நல்லா சிம்மில் போட்டுட்டேன். அதனால் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா. ஸோ இது வந்து எங்கள் ஊரில் சூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி சொன்னாலுமே ஓகே தான். ஆனால் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே இதை எடுத்துக்கோங்க. இதில் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. ஸோ நமக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை கால்சியம் சத்துமே இது மூலமாக நமக்கு கிடைச்சிடும். அண்ட் நம்ம வறுப்பட்ட தேங்காயை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் எப்போவுமே நான் நைட்டு டின்னர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்கூல் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன முன்கூடியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எப்போவுமே ப்ரிப்பேராக இருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பால் வந்து ஒரு சைடு ஊற்றி வச்சுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பூசணிக்காய் அது எல்லாத்தையுமே நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சைடில் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே ஒன்றா பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வேலையை ஒரு பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்னலாம் முன்கூட்டி பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி வச்சிடணும். அதுக்காக வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நான் முன்னாடியே கட் பண்ணி வைக்க மாட்டேன். நான் எப்போ சமைக்கிறேனோ அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக நான் கட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து நல்ல ஒரு சில்லுன்னு கிளைமேட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தூறலும் போட்டுட்ருக்கு. நல்லா சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம லேடிஸ் வந்து காலையில் எந்திரிச்ச உடனேயே குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு எக்கச்சக்கமான வேலை பண்ணுவோம். ஆனால் அது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனேயே உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சும் உங்களோட மைண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக்கிட்டு உங்களோட மைண்டை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். எந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப அழகான நாளாக எனக்கு அமையும். இன்றைக்கி நாள் ரொம்பவே சந்தோஷமான நாளாக அமையும். இன்றைக்கி நான் நிறைய நல்ல மனிதர்களை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிச்சனுக்குள்ளே வந்து வேலை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக தான் போகும். ரொம்ப அவசரமாக டென்ஷனாக ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வரவே வராது. ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன். நம்மளுடைய எண்ணங்களை மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக மாறும். ஸோ இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு ரிசல்ட் எனக்கு போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டீ வெந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து ரைஸ் கொதிக்க போகுது. இப்போ வந்து மஞ்சள் பூசணி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டார்டிங்லேயே தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணணும். அண்ட் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் இது நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நான் குழந்தைங்க வந்து அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதால நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கண்டிப்பாக நீங்கள் நிறைய மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை நான் மூடி வச்சிடுறேன். ஓகே, இது வெந்துட்டுருக்கட்டும். டீ எனக்கு வெந்துருச்சு. ஸோ நான் வந்து டீயை கீழே இறக்கி வச்சுட்டு சைடில் நான் வந்து வெஜிடபிள்ஸ் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். கேரட் அதுக்கப்புறம் பீன்ஸ் 2மே நான் ஃப்ரை பண்ணுறேன். எப்போவுமே நம்ம வந்து காய்கறி ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காய்கறி மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் ஒரு 2 காய்கறி சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லேயுமே ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்கும். இப்போ பீன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. கேரட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் 2 சத்து நமக்கு கிடைக்கணும், ஒரே நாளில் கிடைக்கணும் அப்படின்றதால முடிஞ்ச அளவுக்கு 2 காய்கறிகள் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறது மாதிரி பார்த்துக்கிறணும். அதே நேரத்தில் நமக்கு அதிகமான குவான்டிட்டியும் கிடைக்கும், ப்ளஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும். அது ரொம்பவே முக்கியம். ஸோ இது கிளறிட்டு லைட்டாக வெந்துட்டுருக்கட்டும்.
அடுத்ததாக நான் வந்து ரைஸ் இப்போது ஒரு ரீசன்ட் டேஸாக நான் வந்து வடித்து தான் சாப்பிட்றேன். சாதம் வந்துட்டு எப்போவுமே நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டு சைடில் வெந்துட்டுருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வேலை பார்ப்பேன். ஆனால் எனக்கு அது எல்லாமே ஹெல்தி கிடையாது அப்படின்னு தெரியும். இருந்தாலுமே கொஞ்ச நாள் அதை அவாய்ட் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு. சரி நாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் மாறும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு மாற ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரைஸ் வந்து நான் இந்த மாதிரி வேக வச்சுட்டு சைடில் நான் வடியை விட்டுருவேன். இந்த மாதிரி இடையில ஒரு டம்ளரை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மரக்கட்டை கரண்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டாண்டாக நின்றுக்கும். ஏன்னா அதை பிடிச்சிட்டு இருக்கிற டைமில் எப்படி ஒரு 5 நிமிஷம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா சீக்கிரமாக 7 o'clockலாம் நான் வந்து பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாகணும். அதனால தான் அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் வடிக்கிற சோறு நான் பண்ணாமையே இருந்தேன். இப்போ என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்துட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ரெடி பண்ணி வச்ச மஞ்சள் பூசணி வந்து ஒரு 50% நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச தேங்காய், அதாவது வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து இது கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வரும்போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரொம்ப திக்காக ஆக்கலை. அதாவது ரைஸ்க்கு நான் ஊற்றி சாப்பிட்றதுக்காக லைட்டாக குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் புதினா மல்லி வந்து லைட்டாக நான் தூவி விட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பூசணி கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஸ்கூலுக்குமே நான் வந்து இதை சேர்த்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு எப்போவுமே சாதத்து கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நான் எப்போவுமே பசங்களுக்கு வைப்பேன். ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு எப்போவுமே காய்கறிகள் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. சில குழந்தைங்க வந்து இந்த மாதிரி தனியாக வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஃபைஹா பேபிலாம் அப்படி தான். நான் வந்து ரைஸ் கூடவே சேர்த்து நல்லா வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருவேன். ஸோ இப்படி வைக்கும்போது குழந்தைங்களால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சாச்சு. அண்ட் சோறு வடித்த தண்ணி, பழைய சாதம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் ஆடு ஏதாச்சும் வந்து நிற்கும். நம்ம வச்சோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. அண்ட் எல்லாருக்குமே நமக்கு ஒவ்வொரு கனவு இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இதை அடையணும், நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் நமக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுது, ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இன்னொருத்தவங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஏன்னா அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமைப்பட நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து தூரமாக தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க, நீங்களும் சந்தோஷப்படுங்க. அதே நேரத்தில் அதிகமான பேருக்கு உதவி செய்யுங்க. அது மனிதர்களாகட்டும் இல்லை இந்த மாதிரி ஆடுகளாகட்டும் எல்லா உயிரினங்களுக்குமே நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அதிகமான அளவு உதவி செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ அந்த விஷயத்தை கரெக்டாக இறைவன் வந்து உங்ககிட்ட இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்து தருவான். ஸோ இது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் அதே நேரத்தில் நம்மக்கிட்ட அதிகமான பணம் இருந்தால் தான் உதவி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலாம். இப்போ நான் வச்ச இந்த தண்ணி கூட இந்த ஆடுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சதுனால தான் இது அப்படியே வந்து நிற்கிது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன உதவியிலே நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். அண்ட் அந்த உதவி வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் மனசார பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். அண்ட் இன்றைக்கி வந்து ஈவினிங் டைமில் ஃபைஹா பேபி விளையாண்டுட்ருக்காங்க. என்னோடய அண்ணன் பொண்ணு வந்திருக்காங்க. அதனால் ஸோ யாராச்சும் வீட்டுக்கு விளையாட வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொம்மையுமே அப்படியே வெளியில் தெருவுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கனால தெரியும் எப்படி ஜோடிச்சு வச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரூமில் இருக்கக்கூடிய எல்லா தலகாணி எல்லாம் வெளியில் வந்துருச்சு, டேபிள் வந்துருச்சு, எல்லாம் வெளியில் வந்து கிடக்கு. அண்ட் எனக்கே தெரியாமல் என்னோடய மொபைலை எடுத்து நிறைய வீடியோஸ்லாம் ஃபைஹா பேபி எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் தன்னாலேயே எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ்டர். இன்னைக்கு பார்க்க போகிறேன் நம்ம குட்டீஸ் வீடியோ. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து டாலு, இது அம்மா, இது அக்கா, இது இது தங்கச்சி. எவ்வளோ க்யூட்டாக அவங்களாவே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எடுத்ததில்லை ஓனா. ஸோ இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய வீடியோலேயே நான் இன்க்ளூட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு கிளைமேட்டாக இருந்துச்சு. லைட்டாக வந்து தூறலாக இருந்துச்சு.
ஸோ அந்த தூறல் வந்து என்னோடய வீடியோவில் கவர் ஆகலை. நல்லா தூறல் போடும்போது நமக்கு ஏதாச்சும் சூடாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு தோணியிருக்கு. ஸோ எப்போவுமே டெய்லி நம்ம ஒர்க்குக்கு போயிடுவோம். ஃப்ரீ டைமில் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா, அதுவும் அந்த மழை டைமில் சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும்போது கண்டிப்பாக அதை செஞ்சே சாப்பிட்றணும். இல்லைன்னா கண்டிப்பாக மனசு ஆறாது. இன்றைக்கி வந்து சூடாக பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு மசால் வடை பிடிக்கும், சில பேருக்கு உளுந்து வடை பிடிக்கும். எனக்கு வந்து பஜ்ஜி தான் எப்போவுமே ஃபேவரட் தான். என்னோடய சின்ன வயசுலேருந்து எனக்கு பஜ்ஜி அப்படின்னாலே அது ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். ஆனால் இப்போது வர வர நான் வந்து ரொம்ப ஒரு ஈவினிங்க்கு மேலே ஒரு 5:30க்கு மேலே நான் பஜ்ஜி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஆயில் ஐட்டம் அப்படின்றதால அதை கம்மி பண்ணிட்டு வர்றேன். ஸோ அந்த பஜ்ஜிக்கு சைடில் நான் வந்து வாழைக்காய் நல்லா சீவி வச்சுட்டு இன்றைக்கி டீ போட்டுட்ருக்கேன். டீ வந்து இஞ்சி டீ தான் போடுறேன். இஞ்சி டீன்றது புதுசு கிடையாது. நான் டெய்லியுமே இஞ்சி டீ தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே. ஸோ இஞ்சி சேர்க்காத டீ வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாகவே எனக்கு தெரியாது. எப்படியுமே கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துட்டு இஞ்சி சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் சிம்லேயே இருக்கணும். ஸோ நல்லா அது கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறமா அந்த டீயை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து மாவு பார்த்திங்கன்னா ரெடி மிக்ஸ் நான் எடுத்துட்டேன். அண்ட் ரெடிமேட் மிக்ஸ் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ரெடிமேட் மிக்ஸி கூட சம அளவில் நான் நார்மலான கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ரெடிமேட் மிக்ஸ் மட்டும் சேர்க்கும்போது ரொம்ப ஓவரான ஒரு காரமாக இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த காரத்தை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அந்த பஜ்ஜி போட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு நான் முடிவிலேயே இருந்தேன். அதனாலேயே எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு மனசு ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. மைண்டு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ அந்த பஜ்ஜிக்கு நல்ல ஒரு தண்ணியாக கொஞ்சம் சட்னி நான் வந்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சூடான இஞ்சி டீக்கும் அந்த பஜ்ஜிக்கும் வேறு லெவலாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் தந்த என்னோடய இறைவனுக்கு ரொம்பவே நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச சாப்பாடு எப்போவுமே சாப்பிடும்போது அந்த உணவுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த உணவு தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த உணவு கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நாம் உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு தரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்பாட்லேயுமே நம்ம கேட்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் அது மூலமாக அவ்வளோ தூய்மையாக ஆகும். ஸோ இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனசில் பதிவாயிருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மோட்டிவேஷன் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பலனடையட்டும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.